Hey guys, welcome back to Spartan Trading Academy. So, எல்லாரும் ஒரு லாங் கேப் விட்டு உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஸோ கரண்ட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் மார்க்கெட்டோட நிலமை என்ன அப்படின்ட்டு ஒரு ஓவர் வியூ இன்றைக்கி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு சின்ன ஒரு கேப் கூட விடாமல் கன்சிக்யூட்டிவாக வந்து ரேலியில் போயிட்டே இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு பெரிய ரேலி அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரேலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏறத்தாழ நம்ம வந்து டைரெக்டாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோவிலிருந்து ஏறத்தாழ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% மொமெண்டம் வந்து கரண்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. ப்ளஸ் சோச்சு பிஓஎஸ்ன்னு சொல்லிட்டு கரண்ட் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து ப்ரோ ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. சின்ன இருந்த எல்லா ஓபியுமே மார்க்கெட் வந்து செல் ஓபியை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி மொத்தமாக கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 18,700 கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஓபியை கரண்ட்டில் வந்து மிட்டிகேட் பண்ணி நிற்கிது. ஸோ இது 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏறத்தாழ வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் அல்லது மெயின் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து செல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு. ஸ்டில் நம்ம வந்து டேவோட ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்போம். ஸோ டேவோட ஆப்பர்ச்சுனிட்டியில் 18,700க்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா திரும்ப வந்து புல் ரன் தான் வரும். ஸோ இந்த 18,700 கட் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே 18,700 இருந்து ஆல்மோஸ்ட் வந்து 18,300 to 18,200 இந்த ஜோனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் கரண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய சினாரியோவில் ஒரு சிங்கிள் சோர்ச் கூட இல்லை. டே டைம் ஃப்ரேமில் சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு சோர்ச் கொடுத்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் அகெயின் பை ரன்னுக்கு தான் போயிட்டு இருக்குது. இப்போ செல் ரன்னுக்கு வரல. ஸோ லிமிட்டடாக ட்ரேட் எடுக்கிறவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறவங்க தாராளமாக வந்து கரண்ட்டில் நம்ம 1 ஹவர் செக் பண்ணலாம். ஸோ 1 ஹவர் செக் பண்ணும்போது மார்க்கெட் கரண்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ ஏறத்தாழ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஓபியை வந்து இப்போ கரண்ட்டில் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த கரண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரீவியஸாக வந்து இந்த லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு அகைன் ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு நம்ம எதிர்பார்க்குற இந்த பை ஓபிக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கரண்ட் சினாரியோனாவும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டே டைம் ஃப்ரேமில் பை ஸ்ட்ரக்சர் தாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கரண்ட் மந்தோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே 19,000 பெரிய லெவலில் வந்து காலை வந்து செல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ புட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,500 தான். ஸோ கரண்ட்டில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலை ஷார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே இடம் 19,000 தான். வேறு எங்கேயும் பெரிய லெவலில் காலை வந்து செல்லிங் வந்து பண்ணலைங்க. ஸோ புட்டை செல் பண்ணியிருக்கிறதும் ரொம்ப தூரம் தள்ளி செல் பண்ணியிருக்கிறத பார்த்தா 18,500 தான் அடுத்த சப்போர்ட்டாகவே மார்க்கெட்டில் வந்து கரண்ட்டில் இப்போ இருக்க போகுது. ஸோ 19,000 அப்படிங்கிறது ஒன் மோர் ஹிஸ்டாரிக்கல் ஹை. ஸோ நம்ம திரும்ப எதிர்பார்க்கலாம். ஸோ 19,000 மார்க்கெட் போச்சு அப்படின்னா அகெயின் அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு சப்ளை ஜோன், அதாவது ஸோ 18,900 கிட்ட இந்த சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ 18,900 போயிட்டு அகெயின் இங்கேருந்து ஃபாலோ ஆகலாம் அல்லது 19,000 போயிட்டு கூட ஃபாலோ ஆகலாம். நாம் எடுத்துருக்கக்கூடிய 2 ஓபி 18,700 அண்ட் 18,900 வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 இடத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா செல் அடிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரக்சர் மேஜர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மேஜர் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்து பார்க்கும்போது கரண்ட்டில் ஸோ ப்ரோ ட்ரெண்டு பையில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா ஸ்ட்ரக்சரையும் கட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு ஸ்டில் பை சைடு தான் போயிட்டுருக்குது. எந்த விதமான ஒரு கேப்பும் கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக பையில் தான் போயிட்டுருக்குது. ஸோ இங்கே நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா? கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாம் தாராளமாக. ஏன்னா மார்க்கெட்டை வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. ஸோ நீங்கள் செல்லிங் எதிர்பார்த்தாலும் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பொசிஷனில் யாரும் ஹோல்ட் பண்ண வேணாம். உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது 18,200லேருந்து 18,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து பையில் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் மோர் ஹிஸ்டாரிக்கலை ஆல்ரெடி மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு. 44,500 கரண்ட் மார்க்கெட் இருக்குது. ஸோ நம்மளோட கரண்ட் சினாரியோ என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் ஸோ எந்த விதமான கரெக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? அதனால் தாராளமாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரீவியஸாக வந்த இந்த ஸ்ட்ரக்சர் கீழே தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தெளிவாக இருக்குது. அதுவரை எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே பை சைடில் கிடையாது. ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி எடுத்தாலும் 41,500 கிட்ட வந்தால் நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு ஸ்விங் அட்லீஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்விங் ஏதாவது நமக்கு கொடுத்துச்சுன்னா கூட வேறு ஏதாவது ஒரு என்ட்ரியை வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் கரண்ட்டில் எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ். ஸோ பேங்க் நிஃப்டி ஸோ கரண்ட்டில் வந்து நிஃப்டி வந்து செல்லிங்க்கு வந்துச்சு அப்படின்னா அகெயின் இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நிஃப்டியில் நமக்கு ஸ்ட்ராங்காக செல்லு வந்தால் தான் பேங்க் நிஃப்டியில் செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது வராது. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியில் நோ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம வெயிட் பண்ண வேண்டியது என்னவோ ஒன்லி ஃபார் நிஃப்டி. ஸோ நிஃப்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி 18,700 அதுக்கப்புறம் 18,900 தான் இருக்குது. வேறு எங்கேயும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பையை பொறுத்த வரைக்கும் நம்ம 18,300 கிட்ட நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். கரண்டில் செல் எடுக்கிறவங்க 18,300 வெளியே வந்துருங்க. அதுதான் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
இன்னையோட மார்க்கெட்டில் ஒரு பெரிய லெவல் எந்த மொமெண்டமும் இல்லை. ஒன்று எம்என்டம் மட்டும் ஒரு 4% மூவ் ஆயிருக்குங்க. ஸோ அதை தவிர பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் கட்டாயமாக நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் வைலண்ட்டாக தான் பிஹேவ் பண்ண போகுது. அதனால் பி ரெடி. ஸோ என்றைக்கெல்லாம் மார்க்கெட் சைலண்ட்டாக இருக்குதோ அடுத்து நான் வந்து வைலண்ட்டாக இருக்கும், அதுதான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நம்மளோட 12 ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழித்து இதை பார்க்கறதுனால இந்த 12 ஸ்டாக்கோட ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். ஸோ இந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா டார்கெட்டையும் தாண்டி 2700 நிற்குது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2000லேருந்து சொல்லிட்டு இருந்தோம் லாஸ்ட் இயர்லேருந்து. ஓகேங்களா? ஸோ 2000 அண்ட் 2200, அது 500, அது வந்து 2700. ஸோ இதுக்கு மேலே லெவல் கிடையாது. கட்டாயமாக ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய இடம் இந்துஸ்தான் யூனிலிவர். இதுக்கு மேலே பையிங் சைடில் நிற்காதீங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் 2700 இதிலே மார்க்கெட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியே வர பாருங்கள். இங்கே பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு மேலே இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கடைசியாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததும் 1250 நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ ஸ்டில் நமக்கு ஏறத்தாழ 250லேருந்து ஒரு 330 கிட்ட போயிருக்குதுங்க. ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்குது. ஆனால் ஸ்டில் நமக்கு இன்ஃபியை பொறுத்த வரைக்கும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ 1250 பையிங் ட்ரை பண்ணலாம், திரும்ப 1100 பையிங் ட்ரை பண்ணலாம். ஸோ இது பையிங் தான். ஸோ பைக் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபியில் நல்லா இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ஃபாலுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் இருக்குது. இப்போ சின்னதாக ஒரு கரெக்ஷனில் இருக்குது. திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா நம்ம திரும்ப பையிங் தான் பண்ணுவோம். இங்கே செல்லை பற்றி யாரும் யோசிக்காதீங்க, புக் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து ரிலையன்ஸு. ஸோ ரிலையன்ஸ் வந்து கடைசியாக நம்ம சொன்ன பையோட லெவல் வந்து 2250. 2250 ஏறத்தாழ வந்து 2500, 250 பாயிண்ட்டுக்கு மேலே நல்லா ஒரு ரேலி. ஸோ புக் பண்ணாதவங்க 2500 புக் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு கண்டிப்பாக வந்து ஹிஸ்டாரிக்கல் ஹையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதான் போகுது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் யாராவது தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சர், எப்படி மார்க்கெட்டில் கரண்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு யாராவது தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஸோ இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய நேரம். அதனால் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது, ப்ராஃபிட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HDFC. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக கொடுத்த பையோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே இருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம கொடுத்தது. ஸோ அதுக்கடுத்து நம்மளோட ஜோனில் கடைசி ஆக்டிவேட் ஆனது 2500 தான். ஸோ 2500 ஆக்டிவேட் ஆகிட்டு யாரத்தால் வந்து 2850 வரை போயிடுச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸுக்கு தான் 3000 ரூபா வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திரும்ப பையோட ஆப்பர்ச்சுனிட்டி 2500 இருக்குது, 2300 இருக்குது, 2100 இருக்குது. ஸோ 2100 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டிஸ்கவுண்ட் ஏரியா. ஸோ கரண்ட்டில் நம்ம எதிர் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 2500லேருந்து 2300 இந்த 2 ஜோனை தவிர வேறு எங்கேயும் பையிங் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா TCS. நான் எடுத்துருக்கக்கூடிய லெவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணுது. அந்த இடத்துல ஆர்டர் பிளாக் தேடி நிற்காதும் கிடைக்காது. ஸோ எல்லாமே ஓப்பன் பேஸ் பண்ண ஒரு அனலைஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா TCS எடுத்துப்போம். TCSல நம்ம கடைசியாக சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா சொன்னோம். ஸோ அகைன் 3200 பையிங் கொடுத்துருந்தோம். ஸோ 3550 வரை போயிட்டு திரும்ப வந்து கரண்ட்டில் 3288 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. திரும்ப பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணுன்னா 3200 அண்டு 3000 இது தவிர வேறு எங்கேயும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து விப்ரோவை பார்ப்போம். ஸோ விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வந்து படுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ கடைசியாக நம்ம பையிங் கொடுத்தது 400. அதுக்கடுத்து 350 கிட்ட நியர்பை போயிட்டு இங்கே இருக்கிற ஓபியை டேப் பண்ணிவிட்டு அகைன் ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸோ இங்கே 350 ஆவரேஜ் பண்ணவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் கரண்ட்டில் இருக்கும். ஸோ ஸ்டில் இதை ஹோல்ட் பண்ணுங்கள், யாரும் வந்து புக் பண்ணாதீங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விப்ரோவில் இருக்குது. லாங் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த பை ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கீழே இருக்குது. ஸோ அதனால் ஹோல்டிங்ஸில் வச்சுருக்கிறவங்க தாராளமாக பயப்படாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு விப்ரோ வந்து ஹோல்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் டார்கெட்டாவது ஒரு 450 எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் இட்ஸ் ஹிட்டட் ஆல்மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஹை. ஸோ இதுக்கு மேலே வந்து இதை ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது வந்து 850, அது கீழே ஒரு ஜோனுக்குள்ளே வந்துட்டு திரும்ப வந்து ஷூட் அப் ஆயிடுச்சு. 900 950 வரை வந்துருச்சு. இது இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டைம் ஃபார் புக்கிங். ஸோ இதுக்கு மேலே யாரும் வெயிட் பண்ணாதீங்க, புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ அதுக்கடுத்து கோட்டக்கு. ஸோ கோட்டக்கில் கடைசியாக நம்ம கொடுத்தது வந்து 1700. ஸோ 1700லேருந்து 1950 தான் டார்கெட்டாக கொடுத்துருந்தோம். அது அச்சீவ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் 2500 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் இது திரும்ப கரெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பும். புக் பண்ணாதவங்க புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. திரும்ப 1700 அந்த 1550 வரும். தாராளமாக அங்கே வந்து நம்ம பையிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஐசிஐசிஐ பேங்க்கு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கும் ஆல்மோஸ்ட் இல்லை கன்ஃபார்மாக வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆகி போயிடுச்சு.
ஃபைனலாக நம்ம கொடுத்துருந்த பை என்ட்ரி 800 கொடுத்துருந்தோம், அதுக்கு ப்ரீவியஸாக 650 கொடுத்தோம். ஸோ 800லேருந்து ஆல்மோஸ்ட் 958. இதுக்கு மேலே நமக்கு லெவல் எதுவும் கிடையாது, ஏன்னா ஹிஸ்டாரிக்கலை. ஸோ நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியே வரது தான் நல்லது, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பார்ப்போம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் லாஸ்ட்டாக கொடுத்து 1300 கொடுத்துருந்தோம். அது கீழே எக்ஸ்ட்ராடினரி பைனா 1200. ஆனால் அங்கே போகவே இல்லை மார்க்கெட்டு. ஸோ அங்கேருந்து 1500 1700 வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பைங் எதிர்பார்க்குறதுனா 1500 and 1300 எதிர்பார்க்கலாம். ஸோ 1200 வாய்ப்பு இல்லை. ஸோ கரண்ட்டில் வாய்ப்பு இல்லை இருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட்டாக சொன்னது வந்து 1000. ஸோ 1000லேருந்து 1250 போய் 1250 தாண்டி 400 ட்ராவல் ஆகுது. நீங்கள் 1400 வர வெயிட் பண்ணுறவங்க தாராளமாக வெயிட் பண்ணலாம், ஏன்னா இதுதான் நல்ல ஏரியா. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ப்ரீவியஸ் ஜோனு. ஸோ 1400 நியர்பை, ஓகேங்களா. அந்த ஜோனு கிட்ட அதாவது 1350லேருந்து 400 இந்த ரேஞ்சுக்குள்ளே புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. அது சேஃப் அண்ட் குட் எக்ஸிட் பாயிண்ட்டு. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ கடைசியாக நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி 500 கிடச்சிது. ஸோ 500 ரேலி ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோட எக்ஸிட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு நல்ல ஒரு ஜோன் இருக்குது. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு பக்காவாக தெரியுதுங்க. ஸோ இங்கேருந்து நான் ஒரு சோச் கொடுக்குதான்னு நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை வந்து பெரிய குவான்டிட்டி வச்சுருக்கிறவங்க புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. சின்ன குவான்டிட்டி வச்சுருக்கிறவங்க தாராளமாக வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு ஹைக்கு வந்து பீச் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ 630 கிட்ட போகுதா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பெரிய குவான்டிட்டியில் இருக்கிறவங்க தாராளமாக எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட 12 ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஃபைனலாக வந்து பார்க்க வேண்டியது நிஃப்டி தான். ஸோ நிஃப்டியோ கரண்ட்லப்பா நீ என்ன தான் சொல்ல வர நிஃப்டியில் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. கரண்டில் இருக்கிறது செல் என்ட்ரி. ஸோ இன்ட்ராடேயில் செல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செல் எடுங்க. 18,700 தாண்டிச்சுன்னா திரும்ப பொசிஷனல் பை திருப்பி 200 பாயிண்ட் ஒரே நாளில் போய்டும், சர்ன்னு போகும், ஓகேங்களா. ஸோ அதனால் செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறவங்க இன்ட்ராடே மட்டும் பாருங்கள், பொசிஷனல் எடுக்காதீங்க. ஸோ பொசிஷனல் வந்து நம்ம 1000 அதாவது 18,900 அல்லது வந்து நமக்கு ஷார்ப்பாக 18,700 அந்த ரேஞ்சில் திரும்பிச்சுன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ அதிகபட்சமாக செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து 18,300 வரதான் இதுக்கு டார்கெட் கொடுக்கும், வரதும் இல்லை, ஓகேங்களா. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். நல்ல என்ட்ரி கிடைச்சா மட்டும் 18,700 அண்டு 18,900 ட்ரை பண்ணுங்கள், வேறு எங்கேயும் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி கிடையாது. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய ஸ்விங்காக போயிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டியில் கரெக்ஷன் வந்தால் தான் பேங்க் நிஃப்டியில் கரெக்ஷன் வரும். அதனால் புது என்ட்ரியெல்லாம் நம்மளால் பேங்க் நிஃப்டியில் கொடுக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ நான் ஆஃப்டர் ஒரு லாங் டைம் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் நம்ம அப்கமிங் டேஸில் ரெகுலராக வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட டச்சப்பில் இருப்போம். ரெகுலராக வந்து வீடியோ நான் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அகெயின் ஒரு புது வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.